தமிழகம் முழுவதும் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையிலான நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க இருக்கிறார். இது தொடர்பாக முதல்வர் நேற்று வெளியிட்ட அறிக்கையின் முழு விவரத்தை இந்த செய்தியில் பார்க்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு அமைந்த பிறகு எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்குடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தை அனைத்து துறையிலும் முன்னேறிய மாநிலமாக உயர்த்தி காட்டியுள்ளோம் என்று அறிக்கையில் முதல்வர் சுட்டிக்காட்டினார். அந்த வகையில் சுகாதாரத்துறை சார்பில் மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48 ஆகிய திட்டங்களை தொடர்ந்து மருத்துவ சேவைகளை கடைக்கோடி மனிதருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு திட்டத்தையும் உருவாக்கினார் முதல்வர். அதன் அடிப்படையில் உயர் மருத்துவ சேவைகள் வழங்க ரூபாய் 12.78 கோடியில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்றும் சட்டப்பேரவையில் சுகாதாரத்துறை அமைச்சர் கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி அறிவித்திருந்தார். அதை செயல்படுத்தும் விதமாகத்தான் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்களை சென்னை ஜெயின் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளியில் நாளை அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலும் நடைபெறும் இந்த முகாம்களில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பங்கேற்குமாறு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார் முதல்வர் அவர்கள். மேலும் 388 வட்டாரங்களில் தலா 3 என 1164 முகாம்கள், மண்டலத்திற்கு 1 என சென்னை மாநகராட்சியில் 15 முகாம்கள், 10 லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகமாக உள்ள 5 மாநகராட்சிகளில் தலா 4 என 20 முகாம்கள், அதைவிட குறைந்த மக்கள் தொகை 19 மாநகராட்சிகளில் தலா 3 என 57 முகாம்கள் என்றும் மொத்தம் 1256 முகாம்கள் நடத்த உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக சிறப்பு மருத்துவ வசதிகள், குறைந்த ஊரக பகுதிகள், குடிசை பகுதிகள், பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் முன்னுரிமை அடிப்படையில்தான் இவை நடத்தப்பட இருக்கின்றனர். இதேபோல பல துறைகளை ஒருங்கிணைத்து பள்ளி, கல்லூரி வளாகங்களில் முகாம்கள் நடத்தவும் திட்டமிட்டிருக்கின்றனர். சனிக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை முகாம்கள் நடைபெற இருக்கிறது. 40 வயதிற்கு மேற்பட்டோர், நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், மனநலம் பாதிப்பு, இதயம் நோய், பழங்குடியினர் மற்றும் சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களும் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. முகாமில் அனைத்து பயனாளிகளுக்கும் கண், காது, மூக்கு, தொண்டை மற்றும் பல் மருத்துவ சேவைகளும் வழங்கப்படுகின்றன. பொது மருத்துவ நிபுணர் அறிவுறுத்தலின்படி எக்ஸ்ரே, இசிஜி, யுஎஸ்ஜி, கருப்பை, வாய், மார்பக புற்றுநோய் பரிசோதனைகளும் செய்யப்பட இருக்கின்றனர். பயனாளிகளின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பரிசோதனை விவரங்கள் அவர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக முகாமிலேயே உடனடியாக அவர்களுக்கு தெரிவிக்கப்படும். பொது மருத்துவம், அறுவை சிகிச்சை, இதயம், எலும்பியல், நரம்பியல் போன்ற உடலில் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக இந்திய மருத்துவம் சார்ந்த சிறப்பு நிபுணர்களை கொண்டு ஆலோசனைகள் வழங்கப்பட இருக்கின்றனர். இந்த நிலையில் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு அங்கீகாரம் சான்று இந்த முகாமில் வழங்கப்படும். அனைத்து மக்களும், குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் நடத்தப்படும் முதற்கட்ட பரிசோதனை அடிப்படையில் விரிவான பரிசோதனை பெறுவதற்காக மருத்துவ நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் இந்த முகாமில் அவசியம் பங்கேற்று பயன்பெற வேண்டும் போன்ற தகவலை முதல்வர் இந்த செய்தியில் விரிவாக தெரிவித்திருக்கிறார்.